முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பா தனியார் வேலைவாய்ப்பு முகாமின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 லட்சமாவது நபருக்கு பணி நியமன ஆணையை வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதுடன் உலகளாவிய முதலீடுகளுக்கான நம்பகமான இடமாகவும் மாறியுள்ளது. வேலை வாய்ப்புகள் மூலமே வளர்ச்சி என்ற நோக்குடன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனியார் துறை முகாம்களை நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் 2021 முதல் இதுவரை 379 மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் உட்பட 2437 தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 15,62,205 இளைஞர்கள் பங்கேற்று 2,99,999 பேர் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இதில் 5,099 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்களுக்கும் அவர்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. இந்த மகத்தான பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல மைல் கற்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பா தனியார் துறையில வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இது. இந்த முகாம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட 3 லட்சமாவது நபருக்கு பணி நியமன முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்தோம். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி 80 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் கால்நடை தீவன உற்பத்தி ஆலை, ஊறுகாய் புல் தீவன கட்டுகள் உற்பத்தி ஆலை, நொதியூட்டப்பட்ட பால் உபபொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, 5 நுண்ணுயிரியல் ஆய்வுக்கூடங்கள் ஆகிய 8 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார். பால்வளத்துறையின் கீழ் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பா 80 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் கால்நடை தீவன உற்பத்தி ஆலை, ஊறுகாய் புல் தீவன கட்டுகள் உற்பத்தி ஆலை, நொதியூட்டப்பட்ட பால் உபபொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, 5 நுண்ணுயிரியல் ஆய்வு கூடங்கள் ஆகிய 8 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறாரு. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். மெட்ரிக் டன் திறன் கொண்ட புதிய ஊறுகாய் புல் தீவன கட்டுகள் உற்பத்தி ஆலை திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டில் ரூபாய் 21.57 கோடி மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 6,000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் 10,000 லிட்டர் நொதியூட்டப்பட்ட பால் உபப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் ரூபாய் 47.05 லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் ரூபாய் 47.05 லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம். கரூர் மாவட்டம் தோரணைக்கல்பட்டியில் ரூபாய் 47.05 லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம். தர்மபுரி மாவட்டம் தர்மபுரியில் ரூபாய் 47.05 லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம். கோயம்புத்தூர் மாவட்டம் பச்சாபாளையத்தில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வு கூடம் என ரூபாய் 80 கோடியே 62 லட்சம் மதிப்பீட்டில் மாநிலத்தின் பால்வளத்துறைக்கு புதிய உயிரூட்டும் பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்தமைக்கு எளிய விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றவும் ஒவ்வொருவருக்கு தரமான பால் பொருட்கள் கிடைக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தொழில்துறை சார்பில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை மற்றும் தமிழ்நாடு சுழல் பொருளாதார முதலீட்டு கொள்கையை வெளியிடுகிறார். அதனை பார்க்கலாம். மேம்படுத்துவதற்கான ஒரு துணிவுமிக்க வழிகாட்டுதலாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கொள்கை சேமிப்பு கிடங்கு மேம்பாட்டாளர்கள் மற்றும் இயக்குபவர்களுக்கு பல்வேறு நிதி மற்றும் நிதிசாரா சலுகைகளை வழங்குகிறது. அதன்படி ஒயிட் கேட்டகரி ஸ்டேட்டஸ் நீட்டிப்பு மற்றும் பசுமை சூழலுக்கான ஊக்கத்தொகைகள், பெரிய அளவிலான மற்றும் பொருட்கள் சார்ந்த சேமிப்பு கிடங்கு மேம்பாட்டிற்கான சிறப்பு சலுகைகள் மற்றும் நிலை 2, நிலை 3 நகரங்கள், கேட்டகரி சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. கூடுதலாக பொது மற்றும் தனியார் கூட்டாண்மையுடன் இத்துறை வளர்ச்சியை விரிவுபடுத்த 6 முக்கிய உத்தி சார்ந்த கரு பொருட்களை உருவாக்குவதுடன் இக்கொள்கை அரசு மற்றும் தனியார் நிலங்களில் சேமிப்பு கிடங்கு பூங்காக்களை நிறுவுவதை ஊக்குவிப்பதற்கும் சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது. இந்த கொள்கையை வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மையமாக மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு துணிவுமிக்க வழிகாட்டுதலாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை 2026
தொழில்துறை சார்பா தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை மற்றும் தமிழ்நாடு சுழல் பொருளாதார முதலீட்டு கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களில் ஒன்றான சர்வோம் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதையும் நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம்.